ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே ஹேண்ட்ஒர்க்ஸ். இன்றைக்கி பாருங்கள், இந்த வீடியோவில் 1 ரோலில் கிராஸ் கட் மெத்தடில் டியூப் டிசைனில் 3x3ல் சிங்கிள் பீட் டிசைன் வர மாதிரி என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் பேஸ்கெட் ஒன்று நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பேஸ்கெட் பார்த்திங்கன்னா பூஜை பேஸ்கெட்டாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கவே ரொம்ப அழகாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதே மாடலில் நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் டுட்டோரியல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா கிஃப்ட் பேஸ்கெட்டு, ரேட்டல் டாய், ட்ரே டுட்டோரியல், அது போக கிராஸ் கட் மெத்தடில் லஞ்ச் பேஸ்கெட் சிங்கிள் பீட் டிசைனில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. உங்களுடைய ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த பேஸ்கெட் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த பேஸ்கெட் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ரோல் பிங்க் கலர் பிளெயின் ஒயர் எடுத்திருக்கேன். அதுவே ரொம்ப கரெக்டாக இருந்தது. அது போக பிளாக் டியூப்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். டிசைனுக்காக க்ரீன் கலர் பீட்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன கலர் ஒயர் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த பீட்ஸ் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ண ஒயர்ஸ் பார்த்திங்கன்னா மொத்தமாக 30 ஒயர்ஸ் 6 அடியில் கட் பண்ணணும். கட் பண்ண ஒயர்ஸை 2 ஒயர்ஸாக எடுத்து ஈவனாக ஃபோல்டு பண்ணிவிட்டு பேசிக் நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நாட் போட்டதுக்கப்புறம் ஒயர்ஸ் ஈவனாக இருக்கான்னு ஒரு தடவையும் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. மொத்தமாக நமக்கு 15 நாட்ஸ் கிடைக்கும். இப்போ 2 நாட்ஸ் எடுத்து ஜாயின் பண்ணலாம். இப்போ பாருங்கள், மொத்தமாக நமக்கு 3 நாட்ஸ் இந்த இடத்துல கிடச்சிருக்கு. இப்போ கீழே வருது பாருங்கள் அந்த நாட்டில், அதில் தான் நம்ம அடுத்தடுத்து நாட்ஸை ஜாயின் பண்ணி நம்ம கொண்டு வரணும். கீழே வர வரிசையில் வர அந்த நாட்ஸில் இருக்கிற ஒயரில் ஜாயின் பண்ணணும். ஃபஸ்ட்டு வரிசை நம்ம கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்த வரிசைகளை மேலேங்கிலே மாற்றி மாற்றி போடும்போது நல்லா டைட் பண்ணி போட்டுக்கலாம். இதே மாதிரி கண்டினியூ பண்ணி எல்லா நாட்ஸையும் ஜாயின் பண்ணி இந்த வரிசையை போட்டு முடிக்கணும். இப்போ பாருங்கள், நான் எல்லா நாட்ஸையும் ஜாயின் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் கிடைக்கும் நமக்கு. இந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போதே கிராஸ் கட் மெத்தடில் 2 வரிசைகள் கிடச்சிரும். இதுக்கப்புறம் அப்படியே கிராஸாக போகிற வயசில் நம்ம நாட்ஸ் போட்டு கொண்டு பேஸை ஃபினிஷ் பண்ண வேண்டியது தான். நல்லா டைட்டாக போடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம 3ஆவது வரிசை போடுறோம். இந்த கிராஸ் கட் மெத்தட்லேயே பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் பேசிக் நாட்டு, சிவன் கட் நாட்டு, பிஸ்கட் நாட்டு, ஹாஃப் பிஸ்கட் நாட்டு, ஆம்லா நாட்டு, ஜாஸ்மின் நாட்டு, இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் நாட்ஸ்லேயும் டுட்டோரியல்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் இந்த கிராஸாக போகிற வயசில் அப்படியே நாட்ஸ் போட்டு ஒரு சைடில் போட்டு முடித்தாச்சு. மொத்தமாக பார்த்திங்கன்னா இந்த சென்ட்ரல் லைன்லேருந்து 5 வரிசைகள் நம்ம போட்டு முடிக்கணும். சென்ட்ரல் லைன்லேருந்து கவுண்ட் பண்ணால் மொத்தமாக 5 வரிசைகள் நமக்கு வரணும். இப்போ இதே அப்படியே நம்ம திருப்பி வச்சு இந்த கீழ்ப்பகுதியிலையும் போட்டு முடிச்சிடலாம். அப்போ நமக்கு பேஸ் முடிஞ்சிடும். நல்லா டைட்டாக போட்டு வாங்க.
இப்போ பாருங்கள், நம்ம வந்து பேஸ் போட்டு முடிச்சாச்சு. இந்த சென்டர் லைன்லேருந்து மேலே கீழே கவுண்ட் பண்ணோம்னா மொத்தமாக வந்து 5 வரிசைகள். இதுக்கப்புறம் நம்ம வந்து மூளை திருப்பணும். இந்த 4வது ஒயர் 5வது ஒயர் அந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணி நாட் போடும்போது நமக்கு வந்து மூளை திரும்பிடும். கிராஸ் கட் பேஸ்கட்டில் எப்போவுமே வந்து பேஸ் வந்து கரெக்டாக ஜாயின் பண்ணி மூளை திருப்பிட்டோம்னா அப்படியே கிராஸாக போகிற வயசில் நாட்ஸ் போட்டே வந்து பேஸ்கட்டாக வளர்த்தி கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ண வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதே மாதிரி நம்ம 4 பக்கம் வந்து கார்னர் டர்ன் பண்ணணும். அந்த மாதிரி கார்னர் டர்ன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மடங்கி கிடைக்கும், நமக்கு வந்து இந்த ஃபோல்ட் ஆயிரும். இந்த 2 சைட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு வி ஷேப்பில் மடங்கின மாதிரி நமக்கு கிடைக்கும். நாம் பாருங்கள் 4 பக்கமும் வந்து மூளை திருப்பியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து சுற்றி வர வந்து ஈவனாக வந்து ஹைட் பண்ணி கொண்டு வரணும். அதுக்கப்புறம் நம்ம பீட்ஸும் டியூப்ஸும் யூஸ் பண்ணி நாட்ஸ் போட்டே வந்து ஃபினிஷ் பண்ண வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், இந்த கார்னர் டர்ன் பண்ண இடத்துல வந்து நம்ம நாட்ஸ் போடலாம். இப்போ ஒரு நாட் போட்டிருக்கோம், இது 2வது நாட் போடுறோம். இப்போ இதே மாதிரியே நம்ம வந்து ஆப்போசிட் சைட்லேயும் போடணும். இந்த இடத்துலையும் நம்ம 2 நாட்ஸ் போட்டாச்சு. இப்போ வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஈவனாக இருக்கும் நமக்கு இந்த சைடில். இப்போ இதே மாதிரியே நம்ம வந்து ஆப்போசிட் சைட்லேயும் போடணும். இப்போ பாருங்கள், நான் வந்து போட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்து இந்த கிராஸாக போகிற வயசில் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் அந்த இடத்துல வந்து நாட்ஸ் போடணும். இது வந்து ரெகுலராக போடுறவங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அன்னாச்சி பழ பேஸ்கட்னு சொல்லுவாங்க, பைனாப்பிள் பேஸ்கட்டு. அதே மெத்தட் தான். பிகினஸாக இருந்தால் பொறுமையாக பார்த்து போடுங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து 3 வரிசைகள் வந்து போடும்போது சுற்றி வர நமக்கு வந்து ஈவனாக வந்து கிடச்சிரும். மொத்தமாக பார்த்திங்கன்னா 3 வரிசைகள் இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் ஆப்போசிட் சைட்லேயும் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா நமக்கு சுற்றி வர ஈவனாக வந்து கிடச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டைட்டாக போட்டே வாங்க. இப்போ இந்த கார்னர் டர்ன் பண்ண இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வரிசை போட்டு முடிச்சிருக்கோம். இன்னும் 2 வரிசை போடும்போது நமக்கு வந்து ஒரு சைடில் வந்து ஸ்ட்ரைட் லைனில் நமக்கு முடிஞ்சிரும். அதே மாதிரியே ஆப்போசிட் சைட்லேயும் போட்டு முடிக்கணும்.
நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் பேஸ்கெட் டுட்டோரியல்ஸும் நான் வந்து என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பென் ஸ்டாண்ட் டுட்டோரியல், கிஃப்ட் பேஸ்கெட், ட்ரே டுட்டோரியல், ராட்டில் டாய், குழந்தைய விளையாடுறதுக்காக ஃப்ரூட்ஸு, கீ செயின்ஸு, ஃப்ளவர் வேஸ், ஃப்ளவர்ஸ், டிஃபன் கேரியர் பேஸ்கெட், லஞ்ச் பேஸ்கெட், நியூ மாடல் பூஜா பேஸ்கெட், இந்த மாதிரி எல்லா வெரைட்டிலையும் நம்ம சேனலில் டுட்டோரியல்ஸ் இருக்குது. உங்களுடைய ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். அந்த மாடல்ஸ் பிடிச்சிருந்தாலும் ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம இந்த கார்னர் டேர்ன் பண்ண இடத்துலேருந்து 3 வரிசைகள் போட்டு முடிச்சிருக்கோம். இதே மாதிரியே நம்ம அப்படியே இந்த கிராஸாக போகிற வயசில் சுற்றி வர போட்டு கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணிடுங்க. நான் போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து சுற்றி வர போட்டு முடித்தாச்சு. ஈவனாக வந்து கொண்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நம்ம 3 நாட்ஸாக வந்து அப்படியே வந்து பிரிச்சுட்டு சுற்றி வர அப்படியே வந்து ஒரு கோபுரம் டைப் டிசைனில் நாட்ஸ் போட்டு முடிக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து அந்த 3x3 டிசைன் வந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த இடத்துலேருந்து நம்ம வந்து 3 நாட்ஸாக வந்து எடுத்துக்கலாம். மூணு 2 1 அந்த மெத்தடில் வந்து நம்ம வந்து கோபுரம் டைப்பில் வந்து ஃபினிஷ் பண்ணி சுற்றி வர போட்டு கொண்டு வரணும். தெரியுதுங்களா? இதே மாதிரியே வந்து நம்ம சுற்றி வர இந்த கோபுரம் டிசைனில் நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். நல்லா டைட்டாக போட்டே வாங்க. இப்போ பாருங்கள், நான் 2வது அந்த கோபுர டிசைனும் போட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். சேம் இதே மாதிரியே தான் சுற்றி வர போடுங்க. நான் பாருங்கள் சுற்றி வர போட்டு முடிச்சாச்சு.
இதுக்கப்புறம் நம்ம வந்து அப்படியே டியூப்ஸ் கோர்த்துட்டு அப்படியே இந்த 3x3 டிசைன் வந்து நமக்கு வந்து அழகாக கிடைச்சிரும். அதில் அப்படியே வந்து பீட்ஸ் வந்து சென்டர் லைனில் ஜாயின் பண்ணி டிசைன் பண்ணி கொண்டு வந்து ஹைட் பண்ணிகிட்டே வாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கணும். டியூப்ஸை வந்து 3 டியூப்ஸு. இந்த டியூப்ஸு பீட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஜாயின் பண்ணி போடும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். பொறுமையாக தான் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா நமக்கே வந்து ரொம்ப அழகாக கிடைக்கும் இந்த பேஸ்கெட்டை. கொஞ்சம் பொறுமையாக போடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஆப்போசிட் சைடில் போட்டாச்சு. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஒரு பீட் வந்து நான் வந்து கோர்த்தாச்சு. இது வந்து 2வது வரிசைன்னு மீன் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சென்டரில் வர வேண்டிய அந்த நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒயர் வந்து பின்பக்கமாக கொண்டு போயாச்சு. இப்போ பாருங்கள், இது வந்து 3வது வரிசை. நம்ம அந்த நாட் போடுறதுக்கு பொதுவாக பீட்ஸ் வந்து கோர்த்துருக்கோம். அவ்வளோவே தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதை நீங்கள் போடும்போது உங்களுக்கு தெரியும், அந்த ஒரு ஒயர் வந்து பின்பக்கமாக போகும். அவ்வளோவே தான். இந்த நாட் வர வேண்டிய இடத்துல நம்ம வந்து பீட்ஸ் வந்து கோர்த்துருக்குறோம். இதே மாதிரியே தான் நம்ம வந்து சுற்றி வர அப்படியே போட்டு கொண்டு வரணும். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த சைடில் போட்டிருக்கேன். இதே மாதிரி தான் நம்ம வந்து போடணும். மறுபடியும் மேலே பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து டியூப்ஸ் கோர்த்துட்டு நம்ம எப்படி கீழே போட்டோமோ சேம் அதே மெத்தட் தான். அப்படியே வந்து டியூப்ஸ் கோர்த்து பீட்ஸு சென்டரில் வந்து வர மாதிரி டிசைன் பண்ணி ஃபினிஷ் பண்ண வேண்டியது தான். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு வருஷம் சுற்றி வர போட்டு முடித்தாச்சு. இந்த டிசைன் பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து 3 தடவை வந்து இந்த பீட்ஸ் டிசைன் வந்து வர மாதிரி நமக்கு கிடைக்கும் இந்த பேஸ்கட்டில். அப்படியே இந்த கிராஸாக பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் அப்படியே வந்து இந்த மீதி இருக்க வயசில் நம்ம நாட்ஸ் போட்டு ஹைட் பண்ணி கொண்டு வந்து கோபுரம் டைப்லேயே வந்து ஃபினிஷ் பண்ணணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபுரம் டைப்பில் ஃபினிஷ் பண்ணி வாய்ஸ் எல்லாம் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டாச்சு. ஒரு 4 நாட்ஸ் வரைக்கும் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஈவனாக வாய்ஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட் ஃபினிஷிங் கிடச்சிருக்குன்னு. கிராஸாக போகிற நாட்ஸில் அப்படியே இன்சர்ட் பண்ண விட வேண்டியதான். இதுக்கு ஹேண்டில் கொடுத்தோம்னா நமக்கு வந்து பேஸ்கெட் வந்து ரொம்ப அழகாக ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே பாருங்கள், இந்த பீட்ஸ் டிசைனில் டியூப்ஸ் யூஸ் பண்ணி எவ்வளோ அழகாக இந்த பேஸ்கெட் கிடச்சிருக்குன்னு. இந்த பேஸ்கெட்டுக்கு ஹேண்டில் பார்த்திங்கன்னா நல்ல லாங் ஹேண்டிலாக கிடச்சிருக்கு. 3 வாய்ஸ் யூஸ் பண்ணி போடுற ஹேண்டில் கொடுத்துருக்கேன்.
உங்களுக்கு வந்து என்ன ஹேண்டில் தெரியுமோ நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. மொத்தமாக 6 வயசு 4.25 அடியில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 3 வயசு ஒரு ஹேண்டிலுக்கும் 3 வயசு. உள் வயர் எதுவும் கொடுக்கல. இதுவே நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஹேண்டில் பாருங்கள், நல்ல லாங் ஹேண்டிலாக இந்த மெஷர்மெண்ட்டில் கிடச்சிருக்கு. நீங்களும் உங்களோட ஃபேவரட் கலர்ஸில் இந்த மாடலில் ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். கண்டிப்பாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கோயிலுக்கெல்லாம் கொண்டு போகிறக்கு கண்டிப்பாக ஒரு நியூ மாடல் பேஸ்கெட்டாக இருக்கும். இந்த மாடல் பிடிச்சிருந்துன்னா ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.